நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். நாம் தேவனுடைய வார்த்தையை திருமணம் என்ற தலைப்பில், விசுவாச குடும்பம் என்ற தலைப்பில் தியானித்து வருகிறோம். இந்த குடும்பம் என்ற இந்த திருமணம் உறவு என்றதை தேவாதி தேவன் ஏற்படுத்தினார். அதற்காகவே முழு உலகத்தையும் படைத்தார். அதனால தான் நம்ம திருமண உலகம், திருமண தோட்டம், திருமண சிங்காரவனம் என்று சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம். நேற்று மனம் திரும்பிய திருமணம் என்ற தலைப்பில் பார்த்தோம். இன்று கூட திருமணமும் வசந்த காலமும், திருமணமும் வசந்த காலமும். இப்போ பாருங்க, இந்த திருமண உறவு, அதாவது நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை இந்த உறவுல தான் வாழுது. ஒரு காலத்தில் பெற்றோருக்கு பிள்ளைகளாக இருந்தோம், இப்போ நம்ம பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோராக இருக்கிறோம். இந்த ரெண்டு உறவை தவிர வேற உறவு இல்லை உலகத்தில். ஸோ இந்த உறவில், இந்த திருமண உறவில் நாம் மிக கவனமாக தேவனுடைய ஆலோசனைகளை நம்ம பின்பற்றணும். இன்றைக்கி திருமண வாழ்க்கை நல்லா இருந்தால் ஆயுசு காலம் கூடும், இல்லைன்னா பிபி, சுகரு, அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு விதமான பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அதாவது நம்முடைய ஆயுசு காலம் சுருங்கிடும். வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீதிபதிகள் 2ஆம் அதிகாரத்தில், கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். 5ஆம் வசனம் அப்படி சொல்லுது. கர்த்தர் ஞானம் தருகிறார். வசனம்தான் ஞானம் கொடுக்கும். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் சொல்றாரு, ஞானம் தருகிறேன், உனக்கு அறிவை தர்றேன், புத்தியை தர்றேன். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். மெய் ஞானம் வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். தேவனுடைய நியமங்கள் தான் உத்தமமானது. அதை சொல்றாரு. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறார். வாழ்நாளில் பாதை, நம்முடைய கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் என்னெல்லாம் கொடுக்கிறார் பாருங்க, நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும். நீதி, நியாயம், நிதானம். நீதிங்கிறது கட்டளை, நியாயம் என்பது அதை செய்யும் முறை, நிதானம் என்பது அதனுடைய உச்சம். அதாவது அந்த நிதானம் என்பது இந்த செய்யும் முறையை அந்த கட்டளையை கேட்டு கவனித்து சரியா செய்கிறவர்களுக்கு அந்த நிதானத்தை கொடுக்கிறாரு. சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்வார்கள். அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, சகல நல் வழிகள் இருக்குது, சகல நல் வழிகள் இருக்குது. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும். அப்போ வேதத்தை நம்ம தியானிக்கும் போது திருமண உறவுல கணவன் மனைவி உறவு தான் மிக முக்கியமான உறவு. மற்ற உறவெல்லாம் ரெண்டாவது தான். பிள்ளைகள் உறவு, மற்ற உறவினர்கள் உறவு, மற்ற உறவு, சமுதாய உறவு எல்லாமே அதற்கு பிறகுதான். அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கருடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழியில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமையை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கலிகூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளில் கோணலான வழிகளில் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவாய். அப்போ கோணலான வழி, மாறுபாடான வழி, மறைவான வழி, இந்த வழிகளில் இருந்தெல்லாம் நம்ம தப்பணும். அதாவது கணவன் மனைவி உறவுல உன்னதமான நிலையை அடைவது தேவனுடைய நோக்கம். அதை அவர் சொல்லும் போது அதை அழகா சொல்றாரு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள்.
தேவனுடைய ஆலோசனைகளை இருதயமாகிய பலகையில் எழுதணும். கணவனும் மனைவியும் தேவன் கொடுக்கிற ஆலோசனை, கணவன் மனைவி 2 பேரும் வந்து சேர்ந்து வாழணும், மரண பரியந்தம் வாழணும், ஒரே வீட்டுக்குள்ள வாழணும். வந்து அவர்களுடைய கடமை என்ன? திருமணம் தான் அவர்களுடைய உலகம், திருமணம் தான் அவருடைய வாழ்க்கையினுடைய உயர்வு, திருமணம் தான் அவருடைய வாழ்க்கையினுடைய இலக்கு. இதுலதான் பரலோகம் இருக்கிறது, இதுல ஜீவ விருட்சம் இருக்கிறது. பாருங்க, இங்க அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. பாருங்க, 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும். நாபின்னா உடலுக்கு. கணவன் மனைவி உறவுல தான் வாழ்வு இருக்கு, நீடித்த வாழ்வு இருக்கு, ஆரோக்கிய வாழ்வு இருக்கு, அமைதி, மன அமைதியான வாழ்வு இருக்கு. எங்க டென்ஷன் ஆரம்பிக்கு? வீட்டுக்குள்ளதான் டென்ஷன் ஆரம்பிக்கு, கணவன் மனைவிக்குள்ளதான் டென்ஷன் ஆரம்பிக்கு. ஒரு கணவன் வந்து மனைவியால கடிபட்டு அலுவலகத்துக்கு போனான்னா அங்க முழுசும் நாள் முழுசும் டென்ஷனா தான் இருப்பான். ஒரு மனைவி கணவனால கடிபட்டு வேலைக்கு போனா அவ வந்து நாள் முழுவதும் மற்றவர்கள் அவளுக்கு வந்து முழு நேரமும் தன்னுடைய பணியை உண்மையா செய்ய முடியாது, மனம் வந்து அழுத்தப்படும். அதைத்தான் அவர் சொல்றார், உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனுமாகும், உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சலின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு 11ஆம் வசனத்துல, என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சை அற்பமா எண்ணாதே அப்படின்னு சொல்றார். பாருங்க, நம்ம தேவனுடைய வசனத்தின்படி நம்முடைய இல்லற வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும். இல்லற வாழ்க்கையில நம்ம சேர்ந்து வாழுகிறதுனால நம்முடைய குறைபாடுகள் வந்து பூதகரமா தெரியும். நம்முடைய குறைபாடு எப்படி தெரியும்னா பூதகரமா தெரியும். இப்ப வானத்துல பறந்து கொண்டு இருக்கிற ஏரோப்ளைன்ல இருக்கிற கிராக், அதாவது கீறல் நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஏரோப்ளைனுக்கு உள்ள ஏற போகும்போது அதுக்குள்ள இருக்கிற எல்லா குறைபாடுகளும் நமக்கு பூதகரமா தெரியும், சின்ன குறைபாடு பெருசா தெரியும். அதே மாதிரிதான் கணவன் மனைவி காதலிக்கும் போது, அதாவது திருமணத்துக்கு முன்னால சிலர் வந்து காதலிக்கிறாங்க, அது வேதத்துல அப்படி சொல்லல. திருமணத்துக்கு முன்னால காதல் கிடையாது, திருமணத்துக்கு பிறகுதான் காதல். அதாவது தேவன் இணைத்த பிறகுதான் காதல் இருக்கணும். அந்த காதல்ல மிக முக்கியமானது 2 பகுதி இருக்குது. ஒண்ணு வந்து நாவு, இன்னொன்று வந்து கரம். இந்த 2 தான் காதலை வந்து அதிகப்படுத்துகிறது அல்லது காதலை சிதைக்கிறது. கரங்கள், நாவுகள், இந்த 2 தான் பற்றி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்துல இப்படி நம்ம வாசிக்கிற 15:4 இப்படி சொல்லுது பாருங்க, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஏதேன்ல ஜீவ விருட்சத்தை புசிக்கல, ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா உன் நாவு தான் உனக்கு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிருந்தா நாவு பண்பட்டு இருக்கும், அது உப்பினால் சாரமேறின வார்த்தைகளை கொடுக்கும். இங்க பாருங்க, நாவின் மாறுபாடே ஆவியை நொறுக்கும். நீங்க கணவன் மனைவி 2 பேரும் ஒருவரோட ஒருவர் பேசும்போது வார்த்தையில கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப பாருங்க, இந்த பாடத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம்னா, திருமண வாழ்க்கையில் வசந்த காலம் முழுவதும், அதாவது திருமணமும் வசந்த காலமும் அப்படின்னு பார்க்க போறோம். திருமணமும் வசந்த காலமும். திருமணம் வசந்த காலம் வந்து திருமண காலத்தின் முழுவதுக்கும் இருக்கணும். நம்ம பார்த்தோம், அதாவது வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், அப்புறம் குளிர்காலம். வசந்த காலம் துவக்கம், அது வந்து அந்த காலத்திற்கு பேர் மாரி காலம். மாரி காலம்னா மழை காலம். இந்த மழை காலம் வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, வானமும் பூமியும் சேரும், வானத்திலிருந்து நீர் வரும், நிலத்துல நீர் விழுந்த உடனே நிலம் கருக்கொண்டு உயிர்களை உருவாக்கும். அப்போ வானம் என்பது என்ன?
தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆகாயம் என்பது என்ன? அது நித்தியமானது. அப்போ இந்த திருமண உறவு நித்தியமானது. கணவன் மேகம் போல இருக்கிறான், மனைவி நிலம் போல இருக்கிறான். இந்த மாரி காலத்துல விட்டு விட்டு மழை பெய்து கொண்டே இருக்கும். இப்படி மழை பெய்கிறதுனால பூமி குளிர்கிறது. அப்போ பூமி குளிர ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அங்கே நீரோட்டங்கள் உருவாகுது. அங்கே பாத்தீங்கன்னா என்ன உருவாகுது? மழை, குளிர், இளம் தளிர்கள் உருவாகுது, தென்றல் வருது, வாடை வருது, நெருக்கம் உண்டாகுது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த வசந்த காலத்துல இவைகள் எல்லாம் இருக்கும். இந்த வசந்த காலம் ஒளிந்து போகாது. அது வாழ்நாள் பூரம், நம்முடைய வாழ்நாள் பூரம் திருமண வாழ்க்கையில வசந்த காலம் வாழ்நாள் பூரம் கொண்டு செல்லணும். அது உங்க கையில தான் இருக்கு. இந்த வசந்த காலத்தை அடுத்து கோடை காலம் வருது, அது அறுவடை காலம், அது பிள்ளைகளை பெற்றெடுக்கிற காலம், அதற்கப்புறம் இலையுதிர் காலம். இந்த 2 காலமும் சேர்ந்து நமக்கு பிள்ளை வளர்ப்பு காலத்தை கொடுக்குது. அது ஒரு பொறுப்பு தான். ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னா, ஒரு தம்பதிக்கு ஒரு குழந்தைய 2 குழந்தைய ஆண்டவர் கொடுத்தாருன்னா என்ன சொல்லி கொடுக்கிறாரு? இந்த பிள்ளைய எனக்காக வளர்த்துடுன்னு சொல்றாரு. உங்களுக்காக வளர்க்கப்படாது, புருஷன் பஞ்சாதிக்காக. அதாவது நமக்காக பிள்ளைகளை வளர்க்காம கர்த்தருக்காக வளர்க்கிற சிந்தையோட இருந்தோம்னா, ஒரு நாள் பிள்ளைகள் நம்மை விட்டு திருமணமாகி வெளியே போகும்போது நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய சத்தியங்களை அவங்களுக்கு கரெக்டா சொல்லி கொடுப்பீங்க. அப்போ இந்த கோடை காலத்திலும் வசந்த காலத்திலும் கோடை காலத்திலும் இந்த இலையுதிர் காலத்திலும் நமக்கு வசந்த காலம் மங்கி போகாது. வசந்த காலம் என்பது கணவன் மனைவி இருவருக்கும் இடையே வருகின்ற அது ஆசீர்வாதமான காலம். அது திருமணம் துவங்கின நாளிலிருந்து மரண நாள் வரைக்கும் அதை கொண்டு செல்லணும். அது உங்க கையில என் கையில தான் இருக்கு. அதாவது நம்முடைய கரங்களிலும் நம்முடைய நாவுகளிலும் தான் நம்முடைய வசந்த காலம் இருக்கிறது. புத்தியா ஞானமா இதை புரிந்து கொண்டு கணவனும் மனைவியும் தங்களுடைய வாழ்க்கையில இந்த வசந்த காலத்தை அவங்க தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தண்டை வரணும். அதுதான் திருமண ஆலோசனைன்னு சொல்றது, திருமண குடும்ப நல்ல ஆலோசனைன்னு சொல்றோம். அப்ப கணவன் எப்படி பேசணும், மனைவி எப்படி நடந்து கொள்ளணும், மனைவி எப்படி பேசணும், கணவன் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை புரிந்து கொள்ளுகிறதற்கு வேதத்துக்கு நம்ம வருகிறோம். பாருங்க, வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 8:22 விதைப்பும் அறுப்பும் சீதளமும் மாரிகாலமும் கோடை காலமும் பூமி உள்ளளவும் அது வந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா என்ன? வசந்த காலம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த அறுவடை காலமும் இந்த இலையுதிர் காலமும் நம்முடைய வாழ்க்கையில அது வந்து போகும். ஆனா வசந்த காலம் அந்த வாழ்நாள் பூரா வரும். இந்த குளிர்காலம் இருக்கு பாருங்க, குளிர்காலத்திலையும் வசந்த காலம் இருக்கிறது. கணவன் மனைவி உலகம் உன்னதமானது, அது தேவனால் உண்டானது. அப்போ நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க இந்த உலகத்துல யாருன்னா கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் தான் முக்கியமானவர்கள். தேவனுக்கு அடுத்து கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் முக்கியமானவர்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்கள் கணவரை அல்லது உங்க மனைவியை புரிந்து கொள்வதுதான் வாழ்நாள் இலக்கு. உங்கள் கணவரையும் உங்களுடைய மனைவியையும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்வது என்ன? எப்படி புரிந்து கொள்வது? அவருடைய திறன் என்ன, அவருடைய பலவீனம் என்ன, அவருடைய பலம் என்ன, அவருடைய பலவீனம் என்ன, மனைவியினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதை கணவனும் மனைவியும் புரிந்து கொண்டால் வாழ்க்கை சுகமாகும். பலவீனத்துல பலம் உள்ளவர்கள் உதவணும். பலவீனமும் சேரும் போது பெரிய தோல்வி உண்டாகும். பலமும் உரசும் போது வாழ்க்கையில நிம்மதி போயிடும். அப்போ பலம் பலவீனத்தோட பொருந்தணும், பலவீனம் பலத்தோட போய் பொருந்தணும். அப்போ கணவன் மனைவி செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கணவனை பற்றி மனைவி பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னா என்ன? பலவீனமான இடத்தில் உதவுவதற்கு தான் மனைவி, பலவீனமான இடத்தில் உதவுவதற்கு தான் கணவன். ஏன்னா ஆண்டவர் படைக்கும் போதே நம்மை பாதியா மாத்திட்டார், 50-50 மாத்திட்டார். அப்போ 50% பலம் இருக்குது, 50% பலவீனம் இருக்குது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த பலத்தையும் பலவீனத்தையும் நாம சரியா புரிந்து கொண்டு கையாள பழகிட்டோம்னா நம்முடைய இல்லற வாழ்க்கை பரலோகமாயிருக்கும். இப்ப பாருங்க, இந்த இல்லற வாழ்க்கையில நமக்கு இந்த வசந்த காலத்தை வாழ்நாள் முழுவதும் கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் ரெண்டே ரெண்டு வழிகளை தான் வச்சிருக்கிறார். ஒன்று கரங்கள், இன்னொன்று உதடுகள். இந்த கரங்கள், இந்த உதடுகள், இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதை எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? தொடுதல், அரவணைத்தல், முத்தமிடுதல், இணைதல். இதுதான் வசந்த காலத்தினுடைய சூத்திரம். தொடுதல், அரவணைத்தல், முத்தமிடுதல், இணைதல். இவைகளை சரியா, கரெக்டா, ஞானமா, புத்தியா, அறிவா, நிதானமா செய்கிறவர்களுக்கு இல்லறம் அது நல்லறமாகவே இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், தொடுதல், அரவணைத்தல், முத்தமிடுதல், இணைதல். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை இருவரும் ஒவ்வொரு நாளும் பரிமாறிக்கொள்ள வேண்டும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம இருக்கணும். உங்களுடைய கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால தனிய கடவுது. நீங்க கோபம் கொள்ளலாம், அது ஒரு நாளைக்குள்ள, அதாவது 12 மணி நேரத்திற்குள்ள, ஒரு நாள் இல்ல 12 மணி நேரத்திற்குள்ள அது தணியணும். அப்போ என்ன செய்யணும்? ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு கேட்க முந்தி கொள்ளணும். கணவனோ மனைவியோ யாராவது ஒருவர் மன்னிப்பு கேட்க முந்தி கொள்ளணும். இதுல ரொம்ப வீக்கா இருக்கிறது யாருன்னா பெண்கள் தான் ரொம்ப வீக்கா இருப்பாங்க. மன்னிப்பு கேட்கறதுக்கு பெண்களுக்கு முடியவே முடியாது. அதாவது மனைவிக்கு கணவனிடத்துல மன்னிப்பு கேட்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கணவனுக்கும் மனைவியின் இடத்துல மன்னிப்பு கேட்கறதுனா ரொம்ப கஷ்டம். அதாவது அத என்ன சொல்றது, ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம்னு சொல்லுவாங்க. ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம்னா என்ன? மன்னிப்பு கேட்க விரும்புகிறவர்கள் ஆதிக்கம் இல்லாதவர்கள், மன்னிப்பு கேட்க விருப்பம் இல்லாதவர்கள் ஆணாதிக்கம் உள்ளவர்கள். மன்னிப்பு கேட்கறதுல தீவிரமா இருக்கணும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு கேட்கறதுல என்ன ஒரு பெரிய ஒரு ஈகோ இருக்கு? சாரி, நான் தப்பா பேசிட்டேன், உன்னை காயப்படுத்திட்டேன், இப்படி கேட்குவாங்க. நான் உன்னை காயப்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோ. அது என்ன காயப்படுத்தியிருந்தா? காயப்படுத்தினதுனால வேதம் நம்ம வேதனைப்பட்டோம். அதை நம்ம கரெக்டா சொல்லணும், கண்ணை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் உன்னை காயப்படுத்தி விட்டேன், என்னை மன்னித்துக்கொள். நான் உன்னை காயப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னா அதுல ஒரு பெருமை இருக்கு. கணவனை பார்த்து, மனைவியை பார்த்து, கண்ணை பார்த்து, நான் உன்னை காயப்படுத்திட்டேன், என் பிரியமே என்னை மன்னிச்சுக்கோ, சாரிடா என்று அன்பான வார்த்தையால சொல்லும் போது தொட்டு, அரவணைத்து, முத்தமிட்டு இணைவதுதான் அந்த சண்டையை நீங்க கொள்ளுறீங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்கும்னு நான் இப்போ வேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், நீங்க அந்த வசனத்தை பாருங்க. 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவளை விழுங்கலாமோ வென்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். எவளை? இப்போ யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மன்னிக்கவும், 4ஆம் அதிகாரம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் பாருங்க, 6ஆம் வசனம் பாருங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இங்க வேதம் என்ன சொல்லுது? நீங்க தாழ்மையாயிருங்க. தாழ்மையாயிருங்கன்னா மறு வார்த்தையில சொன்னா, நீங்க மன்னிப்பு கேட்க தயங்காதிருங்கள். கணவனிடத்துல மனைவியினிடத்துல மன்னிப்பு கேட்க தயங்காதிருங்கள். நீங்க அப்படி தயங்குனீங்கன்னா பெருமையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.
பெருமையா இருக்கிறதுனால நீங்க யாருக்கு இடம் கொடுக்கறீங்க? பிசாசுக்கு இடம் கொடுக்கறீங்க, தேவனுக்கு இடம் கொடுக்கல. நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது அவன் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து ஏதேன்ல செஞ்ச மாதிரி தாறுமாற உண்டாக்கிடுவான், உங்க வாழ்க்கையை சிதைச்சிருவான். மரண பரியந்தம் துக்கம், மரண பரியந்தம் வேதனை, மரண பரியந்தம் கண்ணி, மரண பரியந்தம் நிம்மதியற்று போயிருவோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம வந்து ஒருவருக்கு ஒருவர் உரசிட்டா அடுத்த நிமிஷம் மன்னிப்பு கேட்க மறக்க கூடாது. மன்னிப்பு என்பது தாழ்மையின் அடையாளம், மன்னிப்பு கேளாதிருப்பது பெருமையின் அடையாளம். மனைவியினிடத்துல கணவனிடத்துல மன்னிப்பு கேட்கலன்னா நீங்க வேற யாரிடத்துல மன்னிப்பு கேட்பீங்க? நீங்க கர்த்தரிடத்துல எப்படி கேட்பீங்க? கண்ட சகோதரனை, அதாவது கண்ட மனைவிய, கண்ட கணவனை நாம நேசிக்காம காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? வசந்த காலத்தை கொண்டு செல்லணும்னா, உங்க வாழ்க்கையில இன்பம் வரணும்னா, நீங்க மகிழ்ந்து இருக்கணும்னா, நிம்மதியா இருக்கணும்னா, பிரஷர் இல்லாம இருக்கணும்னா, வந்து சுகர் வராம இருக்கணும்னா, நீங்க ஹார்ட் அட்டாக் வராம இருக்கணும்னா, கேன்சர் வராம இருக்கணும்னா, கேன்சர் வந்து மன்னியாமையினால் உண்டாகிறது. நான் சொல்றது உண்மை, அது வந்து மெடிக்கல் ட்ரூத். நீங்க மன்னிக்காம இருந்தீங்கன்னா, கசப்பு உங்க இருதயத்துல வளர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு நாள்ல அந்த கேன்சர் வரும். இந்த கேன்சர் வந்து பல வகையான கேன்சர் இருக்கு. அதாவது ஓக்கல் கேன்சர், வாயில கேன்சர் வரும், தொண்டையில கேன்சர் வரும். நான் இதை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இருதயத்துல கசப்பு இருந்தா அது கேன்சரை உருவாக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கணவன் மனைவி கிடையே கசப்பு ஆகவே ஆகாது. கசப்பை யார் கொண்டு வர்றா? பிசாசு கொண்டு வர்றான். எப்படி கொண்டு வர்றான்? மன்னியாமையினால கொண்டு வருகிறான். மன்னிக்க, அதாவது மன்னிப்பு கேட்க தயங்குவதில் தான் அந்த அந்த வந்து பெருமை ஆரம்பிக்கிறது. ஆகையினாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க தாழ்மையா இருங்க, கிருபையை நிறைய பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. கிருபை வரும்போதெல்லாம் மரணம் வந்து தள்ளி போடப்படுகிறது. கிருபை வர 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 நம்முடைய வாழ்க்கையில மரணம் வந்து தள்ளி போடப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய இந்த கசப்புனால வந்து என்ன வருகிறதுனா வியாதி, அந்த வியாதியோடு சேர்ந்து மரணம், அந்த மரணத்தோடு சேர்ந்து சஞ்சலம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். பாருங்க, தேவனுக்கு இடம் கொடுப்போம். தேவனுக்கு இடம் கொடுத்தல்னா என்ன? ஒருவருக்கு ஒருவர் முகத்தை பார்த்து, கண்ணை பார்த்து, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சொன்ன மாதிரி மழுக்க கூடாது. நான் தப்பு செஞ்சுட்டா என்ன மன்னிச்சுக்கோ. அதுல இருக்கிற பெரிய பெருமை, எவ்வளவு பெரிய பெருமை இருக்கு தெரியுமா? அப்படி கிடையாது. நான் தப்பு செய்துட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ. அதாவது தேவனுக்கு விரோதமாகவும் மனுஷருக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன்னு பாவ அறிக்கை செய்யும் போது கரெக்டா செய்யணும். தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கணும். யாருக்கு விரோதமா பாவம் செய்தமோ அவர்களுக்கு விரோதமா அவர்களிடத்தையும் மன்னிப்பு கேட்கணும். அதுதான் ஒப்புரவாகுதல். அந்த ஒப்புரவாகுதல் வரும்போது ஐக்கியம் வருகிறது. ஐக்கியம் வரும்போது என்ன உண்டாகுது? குடும்பத்துல வாசனை வரும். அந்த வாசனை எப்படி இருக்கும் தெரியுமா? பரிமளமா இருக்கும். இங்க பாருங்க, உங்க வாயில இருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை கணவன் மனைவி 2 பேரும் பேசணும். நீங்க உன்னத பாட்டுல பாத்தீங்கன்னா, நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்றேன். உங்க இருமண வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவி இடையே நீங்க பயன்படுத்த வேண்டிய சொற்கள். ஏய், இந்தா, வா, அடி, அடியே, இப்படி எல்லாம் கூப்பிடுறாங்க கணவன்மார். மனைவி, இந்தா, நெருங்க, ஏய், இப்படி எல்லாம் கூப்பிடுறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, பிரியமே அப்படின்னு கூப்பிடணும். நேசரே, மனமகிழ்ச்சியே, ரூபவதியே, சாரோனின் ரோஜாவே, லீலியே, லீலி புஷ்பமே, கலைமானே, வரையாடே, தென்றலே, புறாவே, உத்தமியே. இதெல்லாம் எவ்வளவு நெருக்கத்தை உண்டாக்கும் தெரியுமா இந்த வார்த்தைகள்? இந்த வார்த்தையில அவ்வளவு அன்பு இருக்குது, அவ்வளவு பண்பு இருக்குது. சராசரியா பேர் சொல்லி அழைக்கிறது. நம்ம வந்து துவக்கத்திலேயே நம்முடைய வாயினாலேயே நம்ம கெட்டு போயிடுறோம். இந்த பெரிய வாய் இருக்கு பாருங்க, இதுதான் நம்முடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுது, வசந்தத்தை அழிக்குது.
வறுமையை கொண்டு வருது, சண்டையை கொண்டு வருது, வாக்குவாதத்தை கொண்டு வருது. வேதம் சொல்லுகிறது வாக்குவாதம் செய்கிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. நீங்க எதை காத்து கொண்டாலும் காத்து கொள்ளாவிட்டாலும் நீங்க உங்க நாவை காத்து கொள்ளணும். இந்த நாவை ஆண்டவர் 3 பூட்டுக்குள்ள வச்சிருக்காரு, மிக கடுமையான பூட்டுக்குள்ள. நாவுக்கு பக்கத்துல இரும்பு பூட்டு, பற்கள் இருக்கு, மாட்டினா செதஞ்சிரும், அது இரும்பு பூட்டு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2 உதடு, அந்த வார்த்தையை உருவாக்குகிற 2 உதடு. அந்த 2 உதடுகளும் நமக்கு வார்த்தைகளை உருவாக்கி கொடுக்கிறது. இதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 உதட்டுக்கிடையே ஒரு பசை இருக்கு. நீங்க தண்ணீருக்குள்ள மூழ்கினீங்கன்னா தெரியும். உங்க உதடு 2 மூடி இருக்கும் போது அங்க உள்ள தண்ணீர் வராது. நீங்க எவ்வளவு ஆழத்துக்கு போனாலும் அழுத்தமான தண்ணீர் இருந்தாலும் தண்ணி வாய்க்குள்ள போகாது. அப்போ 3 வகையான பூட்ட ஆண்டவர் வச்சிருக்காரு. உதடுகளுக்கு இடையே இருக்கிற பசை போன்ற ஒரு பூட்டு, உதடுகள், அப்புறம் இரும்பு சுத்தியல் போன்று இருக்கிற இந்த பற்கள். இந்த 3 பூட்டுக்கும் உள்ளேயும் இருக்கிற இந்த நாவு ரொம்ப லாவண்யமா காரியங்களை செய்து வெளியே முன்ன இருக்கிற மனுஷனை தாறுமாறா வெட்டி கொலை செஞ்சுட்டு சத்தம் இல்லாம உள்ள போய் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு உள்ள போய் பவ்யமா படுத்துக்கிறோம். ஆகையினாலதான் வேதம் சொல்லுகிறது, உன் நாவை காத்துக்கொள், அது ஜீவ விருட்சம்னு சொல்லுது. நாவை காத்து கொள்ளுகிறதில் தான் ஜீவ விருட்சம் இருக்கிறது. நாவை காத்து கொள்ளுகிறதில் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வசந்தம் இருக்கிறது. கணவனிடத்துல, மனைவியினிடத்துல நீங்களும் நானும் மிக கவனமா பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில வசந்தத்தை கொண்டு செல்ல தேவன் நமக்கு இவைகளை கொடுத்திருக்கிறார். கரங்களையும் நாவையும் கொடுத்திருக்கிறார், உதடுகளை கொடுத்திருக்கிறார். இந்த காரியங்களை நம்ம மனதில் வைத்து நம்முடைய வாழ்க்கையில வசந்தத்தை வாழ்நாள் முழுவதும் கொண்டு செல்ல கவனமா இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு நீர் இடைப்பட்டு வருகிறேன். என்னுடைய இல்லற வாழ்க்கை அலங்கரித்து அது அந்த சிங்கார வனமாக மாற்ற விரும்புகிறேன். கணவன் மனைவி ஆண்டவரே கர்த்தாவை இணைந்த நாள் முதல் மரண நாள் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் வசந்த மாளிகையில வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு அவ்வளவு கிருபை கர்த்தாவே, அவ்வளவு ஆண்டவரே கர்த்தாவே விருப்பமுடையவராய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.